Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல sum 3 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, real numbers and the decimal expansions வீடியோட லிங்க் மேல கார்ட்டூன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.3, sum number 3. Express the following in the form of P by Q, where P and Q are integers and Q is not equals to 0. It's not equal to 0. So subdivision 1 0.6 bar, subdivision 2 0.47 bar, subdivision 3 0.001 bar. Okay, இங்க 3 subdivision கொடுத்திருக்காங்க. 3 subdivisions ஐயும் P by Q formula எழுதணும். அதுவும் P and Q integers ஆ இருக்கணும். And also Q is not equals to 0. அதாவது non-zero integer ஆ இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன். எஸ், நாம இந்த 3 subdivisions-ஐயும் ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, சோ அதே போல இங்க கொடுத்திருக்க மூணு subdivision பார் கொடுத்திருக்காங்க, which means given number எல்லாமே non terminating and recurring அல்லது repeating னு சொல்லலாம். so clearly non terminating recurring numbers rational number கன்வெர்ட் பண்றதா இந்த sum. ஓகேவா? so இதே மாடல் நம்ம sums தான் வந்து example 7 8 9 இது மூணுமே இதே மாதிரி பார் கொடுத்து non terminating repeating sums rational numbers கன்வெர்ட் பண்ணிருப்போம். அந்த sums நீங்க பார்க்கல அப்படின்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த sums ஓட லிங்க் கொடுக்கிறேன், கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் இந்த sum ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, so now subdivision 1 பார்க்கலாம் வாங்க. so subdivision 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.6 bar. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.6 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் and so on without end. ஓகேவா? so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா given number x ன்னு எடுத்துக்கிறோம். so x is equals to 0.666 and so on அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப பார் எத்தனை டிஜிட் கொடுத்திருக்காங்கன்றதை செக் பண்றோம். பார் ஒரே ஒரு டிஜிட்டுக்கு தான் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா multiply on both sides by 10. ரெண்டு பக்கமும் 10 ஆல நான் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி மல்டிபிள் பண்ணேனா 10 times of x is equals to 10 into 0.666 and so on. கரெக்ட்டா? so 10 times of x is equals to 10 ஓட 0 பாயிண்ட்ல இருக்கிறதுனா ஒரு பாயிண்ட் தள்ளி போகும். அப்ப 6.666 and so on இருக்கும் இல்லையா? இப்போ இந்த 6 points and so on னு பிரிக்கணும் so that இங்க x கிடைக்கணும். so 10x is equals to 6 தனியாகவும் 0.666 தனியாகவும் பிரிச்சிருக்கேன். அப்படி பிரிக்கும்போது இதோட வேல்யூ எனக்கு x ன்னு கிடைச்சிரும். கரெக்ட்டா? so now 10 times of x is equals to 6 plus x ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப subtract x from both sides. ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஒரே ஒரு x நான் வந்து subtract பண்றேன். அப்படி பண்ணும்போது 9x is equals to 6 ன்னு மட்டும் கிடைக்கும். கரெக்ட்டா? so x is equals to 6 by 9 which is equals to 2 by 3. so x is equals to 2 by 3 is a rational number. okay, so hope you understand this subdivision 1. அடுத்தது subdivision 2 பத்தி நம்ம பார்க்கலாம். so subdivision 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0.47 bar னு கொடுத்திருக்காங்க. so இதுவும் என்ன அர்த்தம்னா x is equals to let take x is equals to 0.4777 and so on அப்படின்னு எடுத்துக்கிறோம். so இப்ப again bar வந்து ஒரு டிஜிட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறதுனால multiply both sides by 10. ரெண்டு சைட்ஸையும் 10 ஆல நான் வந்து மல்டிபிள் பண்றேன். so 10x is equals to 10 into 0.4777 and so on போய்கிட்டே இருக்கும். so 10 times of x is equals to ஒரு டிஜிட் தாண்டி போடணும். so 4.777 and so on. as I told you earlier எனக்கு x தனியா பிரிக்கணும். so எனக்கு இது இந்த மாதிரி 4.77 இருக்கு, ஆனா இங்க 0.47க்கு மட்டும் தான் பார் இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம x தனியா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. அதாவது 4.777 just 3 digit மட்டும் எடுத்துக்கிறேன். 0.477 அப்ப 7 minus 7 0 7 minus 7 0 7 minus 4 3.4. அப்ப இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 4.3 plus 0.777 and so on அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? சோ இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது 10 times of x is equals to 4.3 plus x. again subtract x from both sides. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னோட LHS வந்து 9x ஆ மாறும், என்னோட RHS வந்து 4.3 ஆ மாறும். so 9x is equals to 4.3, x is equals to 4.3 divided by 9. பாயிண்ட்ல இருக்கத மாத்துறதுக்காக 43 divided by 90 அப்படின்னு நான் பண்ணலாம். just multiple 10 on numerator and denominator which is a rational number. ஓகேவா? so second subdivision நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் எப்படி ஒர்க் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.001 பார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let x is equals to 0.001, 001, 001 and so on போய்கிட்டே இருக்கும். இங்க 3 டிஜிட்ஸ்க்கு பார் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட் கொடுத்திருந்தா 10 ஆல மல்டிபிள் பண்ணும், 3 டிஜிட்ஸ்க்கு கொடுத்திருந்தா 1000 ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ மல்டிபிள் 1000 on both sides. So ரெண்டு பக்கமும் 1000 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப 1000x is equals to 1000 னா மூணு டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3. ஸோ இதான் தேர்ட் டிஜிட். அப்போ 1க்கு அப்புறமா பாயிண்ட் வைக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அகைன் இது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. 1000x is equals to 1 plus 0.001 அப்படியே பிரிச்சுக்கலாம், ஈஸியா பிரிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ 1000x is equals to 1 plus x. Again subtract x from both sides. So ரெண்டு பக்கத்துல இருந்தும் நான் x வந்து subtract பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 999x is equals to 1. அப்ப x is equals to 1 divided by 999, which is a rational number. Hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Exercise 1.3 ல இருக்கிற செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே எக்ஸசைஸ் 1.3 ல இருக்க ஃபோர்த் சம் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.